த ஷார்ட்கட் விட்ஜெட். ஸோ இந்த ஷார்ட்கட் விட்ஜெட் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, நம்ம கீபேட்ல இருக்கிற மேனேஜிங் கீ மேனேஜிங் கீய வச்சு நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இது வந்து பேசிக்கா ஸ்பெசிஃபையிங் கீ காம்பினேஷன் சொல்லுவாங்க. பேசிக்கா இதுல என்ன யூஸ் பண்றோம்னா, 2 ஆக்ஷன் ஃப்ளோ பண்ண போறோம். ஸோ இந்த ஆக்ஷன் கேஸஸ்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஆரோ அப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆரோ அப் கீ தான் நம்மளோட கீபேட்ல இருக்கும். ஸோ இது எதுக்கு டிட்டர்மைன் பண்றோம்னா, இன்கிரிமென்ட்காக டிட்டர்மைன் பண்றோம். ஆரோ டவுன் வந்து டிக்ரிமென்ட்காக இன்கிரிமெண்ட் பண்றோம். ஸோ டிக்ரிமென்ட்காக யூஸ் பண்றோம். ஸோ இதுதான் 2 ஆக்ஷன் விட்ஜெட் சொல்றாங்க. இதுல வந்து ஃபோக்கஸ் விட்ஜெட் அண்ட் சம் டெக்ஸ்டர்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ இந்த 2 இன்கிரிமெண்ட் வந்து மேப்பிங் இன்டென்ட்ல யூஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ப்ரோகிராம் மூலியமா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்றோம் பேக்கேஜ்னா, பேக்கேஜ் ஃபிளட்டர் சர்வீஸ் டாட் டாட் யூஸ் பண்றோம். ஸோ இது இருந்தா தான் நம்மளுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். இது வந்து என்னதான் கீபேடோட ஷார்ட்கட்ஸ்க்காக யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் ஃபாலோட் நம்ம என்ன பண்றோம்னா, 2 ஆக்ஷன் வந்து குடுக்க போறோம். அது இன்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கும். ஸோ இந்த இன்டென்ட் வந்து இது ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இது என்ன பண்ணும்னா, நம்மளோட இன்கிரிமென்ட்காக, டிக்ரிமென்ட்காக, கால் பேக் ஃபங்ஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கான கிளாஸஸ் நான் டிஃபைன் பண்ணியாச்சு. இதோட கிளாஸஸ் இன்கிரிமெண்ட், இன்டென்ட் அப்படின்னு குடுத்துருக்கேன். ஸோ இது வந்து இன்கிரிமெண்ட், இன்டென்ட்ட கால் பேக் பண்ணும். இதே போல டிக்ரிமென்ட்காகவும் ஒரு ஃபங்ஷன் வந்து நான் கிளாஸஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணியாச்சு. ஸோ இப்ப நம்ம வேரியபிள்ஸ டிக்ளேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஃபாலோ தட் இப்ப என்ன பண்ணணும்னா, ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்ல நான் இப்ப என்ன அப்ளை பண்ணா, மை ஸ்டேட் வந்து மை ஸ்டேட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஃபாலோ தட் இதுக்கான கிளாஸஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணியாச்சு. ஸோ இப்ப நான் என்ன வந்து பண்றேன்னா, என்னோட வேரியபிள் வந்து கவுண்ட்ல இருக்கணும். இப்ப வந்து பேசிக்கா 0ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். இது வந்து கான்ஸ்டன்ட். நான் வந்து ஃப்ளோ பண்ற வரையும், நான் ஒரு ஆக்ஷன் ஃப்ளோ பண்ற வரையும் எனக்கு 0ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். நெக்ஸ்ட் இப்பதான் நம்ம பில்டர் ஃபங்ஷன் பில்ட் பண்ண போறோம். இந்த பில்டர் ஃபங்ஷன ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இதுதான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி. இது என்னன்னா, கீபோர்டோட ஷார்ட்கட் யூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஸ்பெசிஃபிக் கீ காம்பினேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஃபாலோ தட் நான் இதுல என்ன யூஸ் பண்றேன்னா, ஷார்ட்கட் ஆக்டிவேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்றேன். ஸோ இந்த ஆக்டிவேட்டர் தான் உங்களுக்கு இன்கிரிமெண்ட், டிக்ரிமெண்ட் ஃபங்ஷன இங்க டிக்ளேர் பண்ணத கால் பேக் பண்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இது 2 ஃபங்ஷன் உங்களுக்கு 2 பாராமீட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து ஷார்ட்கட் ஆக்டிவேட்டர், நெக்ஸ்ட் இன்டெண்ட் 2 பாராமீட்டர். ஸோ இதுக்கேத்து நம்ம இப்ப வந்து டிக்ளேர் பண்றது என்னன்னா, 2 விஷயம் நம்ம அ பண்ணியிருக்கோம். அதுக்காக நம்ம இப்ப யூஸ் பண்ண போறோம். ஸோ பேசிக்கா இந்த ஷார்ட்கட் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, கீபோர்ட ஸ்பெசிஃபை பண்றதுக்காக யூஸ் பண்றோம். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, லா லோக்கல் கீ செட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிசைன் பண்றேன். இந்த லோக்கல் கீ செட்ல முதல்ல இன்கிரிமெண்ட் இன்கிரிமெண்ட் நான் குடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, ஆ ஆரோ அப் அப்படின்னு சொல்லிட்டு அப் ஆரோ நான் வந்து பிரஸ் பண்ணணும். ஸோ இதே போல டிக்ரிமெண்ட்க்கு இன்னொரு ஃபங்ஷன் இருக்கு. ஆரோ டவுன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்ஷன் டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ஷார்ட்கட். கீபோர்டோட ஷார்ட்கட்ட டிஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன டிஃபைன் பண்ணோம் பண்ணியாச்சு. ஷார்ட்கட்டும் டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபங்ஷன்ஸ டிஃபைன் பண்ண போறோம். ஸோ இதுக்கு என்ன பண்றேன்னா, ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ இந்த ஆக்ஷன் விட்ஜெட்ட நம்ம மேப்பிங்க்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இது என்ன மேப் பண்ணும்னா, நம்ம இங்க டிக்ளேர் பண்ணியிருக்கோம்ல மேல இன்டென்ட். இந்த ஆக்ஷன ஸ்பெசிஃபையா கால் பேக் பண்ணி, அந்த ஆக்ஷனோட பாராமீட்டர ஃப்ளோ பண்றதுக்காக யூஸ் பண்ணும். இட் வில் ட்ரிகர் த அசோசியேட் இன்டென்ட்ஸ். அ ஐ மீன் இன்கிரிமெண்ட் இருந்தா இன்கிரிமெண்ட்க்கு உங்களுக்கு ட்ரிகர் பண்ணும். டிக்ரிமெண்ட் இருந்தா டிக்ரிமெண்ட்க்கு ட்ரிகர் பண்ணும். ஸோ இந்த ஆக்ஷன் ட்ரிகர் பண்றதுக்கு ஆக்ஷன் நான் குடுக்குறேன். ஸோ இட் வில் கால் த கால் பேக் ஆக்ஷன். அண்ட் இது என்ன கால் பேக் பண்ணா, இன்வோக் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கால் பேக் குடுக்குறேன். ஸோ இந்த கால் பேக் என்ன பண்ணும்னா, இந்த ஃபங்ஷன் இந்த ஃபங்ஷன் இருக்குல்ல, இந்த ஃபங்ஷன எக்ஸிக்யூட் பண்ணி, அது எப்பலாம் நீங்க வந்து அ இந்த ஆக்ஷன் எனக்கு ஃப்ளோ ஆகணும், இந்த இன்டென்ட்ல இருந்து உங்களுக்கு ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா, இந்த இன்டென்ட் என்ன பண்ணா ட்ரிகர் பண்ணும். ஸோ என்ன ட்ரிகர் பண்ணா, இந்த அசோசியேட் ட்ரிகர் பண்ணி, நெக்ஸ்ட் இந்த கீபோர்டோட ஷார்ட்கட்ட உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றதுக்காக யூஸ் பண்ணும். ஸோ ஃபாலோட் பை என்ன பண்ணும்னா, நெக்ஸ்ட் நான் வந்து கவுண்ட் ஈக்குவல் டூ கவுண்ட் பிளஸ் 1. ஸோ இப்ப நீங்க பேசிக்கா நம்மளோட கவுண்ட் வந்து 0ல இருக்கு. நீங்க வந்து ஆரோ பிரஸ் பண்ணீங்கன்னா, இட் வில் ட்ரிகர் அண்ட் உங்களோட அப்டேட்டட் யூஐ என்னவா இருக்கும்னா, கவுண்ட் பிளஸ் 1 0 பிளஸ் 1 1ன்னு இருக்கும். மறுபடியும் நீங்க ட்ரிகர் பண்றீங்க. என்ன ட்ரிகர் பண்ணீங்கன்னா, இன்கிரிமெண்ட் பண்ணீங்கன்னா
1 + 1 அப்புறம் 2 இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்கான இன்கிரிமென்ட்டோட இன்கிரிமென்ட் இன்டென்ட்டோட ஆக்ஷன் ஃப்ளோ. நெக்ஸ்ட் இதே போல டிக்ரிமென்ட்காக நான் ஃப்ளோ பண்றேன். இது என்ன பண்ணோம் -1. ஸோ பேசிக்கா இப்போ வந்து உங்களுக்கு 0 இருக்குன்னா, அ ம 0 -1 வரும். -1 மறுபடியும் உங்களுக்கு வந்து -1 ஃப்ளோ ஆகுற மாரி இருக்கும். -2 உங்களுக்கு ஃப்ளோ ஆகுற மாரி இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட பேசிக் ஃபங்ஷன். ஷார்ட்கட் பண்ணியாச்சு, பேசிக் ஃபங்ஷன் பண்ணியாச்சு, வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஜெட் யூஸ் பண்றோம். ஸோ இத பேசிக்கா இது என்னன்னா, ஃபோக்கஸ் ட்ரீ மேனேஜிங் ட்ரீன்னு சொல்லுவாங்க. இது வந்து க்ரூஷியலா உங்களோட கீபோர்ட் ஈவென்ட்ஸ வந்து ஹேண்டில் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது என்னன்னா, இப்போ ஒரு ஒரு ஃபங்ஷன் நீங்க அப்ரோச் பண்றீங்கன்னா, அத கேப்சர் பண்றதுக்காக அந்த டைரக்ஷன் ஃப்ளோவ வந்து உங்களுக்கு ரெஸ்பான்சிபிளா அந்த கீயோட பிரஸ் மூலியமா உங்களுக்கு டைரக்ட்டா இப்ப நீங்க ஒரு கீய பிரஸ் பண்றீங்கன்னா, டைரக்ட்டா ஃப்ளோ ஆகுறதுக்காக யூஸ் பண்றது தான் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நான் சைல்ட்ல என்ன பண்றேன்னா, டெக்ஸ்ட் குடுக்குறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகுற மாரி இருக்கும். எப்படின்னா பிரிண்ட் அண்ட் கவுண்ட். ஸோ இந்த கவுண்ட் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஃபாலோ தட் அது என்ன ஸ்டைல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் லாஸ்ட்டா என்னோட மெட்டீரியல் ஆப்ல ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உங்க ப்ரோகிராம ஃப்ளோ பண்ணீங்கன்னா, யூ கேன் கெட் த அவுட்புட் லைக் திஸ். ஸோ இதுதான் உங்களோட பேசிக் அவுட்புட். இப்போ நான் என்ன பண்றேன்னா, பேசிக்கா ஆ அப் ஆரோ உங்களுக்கு வந்து ரைட் உங்களோட ஹேண்டோட ரைட்ல இருக்கும். கார்னர்ல. இப்போ நான் அப் ஆரோ வந்து டிட்டர்மைன் பண்றேன். இப்ப அப் ஆரோ கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு கவுண்ட் வந்து இன்கிரிமெண்ட் ஆயிட்டே போகுது. ஸோ இப்போ டவுன் ஆரோ கிளிக் பண்ணும்போது உங்களோட ஃபங்ஷன் வந்து -2, -4, -5ல போகுது. ஸோ இந்த மாரி ஃபங்ஷனுக்கு தான் நம்ம இந்த ஃபங்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்கா நான் கர்சர்லாம் எதுவுமே மூவ் பண்ணல. நான் ஜஸ்ட் கீபோர்ட் வழியா யூஸ் பண்ணதால இது வந்து ஷார்ட்கட் விட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க.